மாண்புமிகு உறுப்பினர் செல்லசுவாமி அவர்கள். இன்று பிறந்தநாள் காணும் நம்முடைய தமிழக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய பணி தமிழகத்திலே முன்னேற்ற பாதையிலே எட்டி செல்ல உங்களை அன்போடு வாழ்த்தி, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு நம்முடைய தமிழகத்துடைய முதல்வர் மாண்புமிகு முதல்வருடைய பிறந்த நாளிலே என்னுடைய முதல் பேச்சை பேசுவதற்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு நன்றி கூறி, அதேபோன்று மேதகு ஆளுநர் உரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு பேரவைத் தலைவர், மாண்புமிகு முதல்வர், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், எதிர்கட்சி தலைவர், அதேபோன்று சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சட்டமன்ற தேர்தலிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே எனக்கு வாக்களித்த பத்மநாபபுரம் வாக்காளர் பெருமக்கள், கீழ்வேலூர் வாக்காளர் பெருமக்கள், தமிழகத்தில் இன்னும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள், தோழமை கட்சிகள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். நடைபெற்ற தேர்தலிலே தனிப்பெரும்பான்மையோடு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி அமைய வேண்டும், அதில் வேறு ஏது ஊடுருவலும் இருக்கக்கூடாது என்ற முறையிலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிப்பது என்று அந்த நிலைப்பாடை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்தது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்துடைய அரசின் கொள்கை விளக்கமாகத்தான் ஆளுநர் உரையில் அமைந்துள்ளதை பார்க்கிறோம், அதை வரவேற்கிறோம். ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அளிக்கும் வரியிலிருந்து உரிய நிதி பகிர்வை பெற்றிட இந்த சட்டமன்றத்தில் அரசின் தீர்மானம் நிறைவேற்றவும் தேவையான சட்ட வல்லுநர்களை கொண்டு வல்லுநர் குழுவை அமைத்து சட்ட ரீதியாக சந்திக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண் விளைபொருளுக்கு நியாயமான விலை, உரிய விலை, போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு, நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை போன்ற அறிவிப்புகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வரவேற்கிறேன். பொதுவாக மதசார்பின்மை, மாநில உரிமைகள், சமூக ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளானவர்களுடைய நலன், தொழில் வளர்ச்சி, கல்வி ஆகியவை குறித்து கவனம் செலுத்தப்படும். சாதிவாரி இடஒதுக்கீடு கொள்கை என்பதை